செவ்வாய்க்கிழமையிலிருந்து 48 நாட்கள் குளிக்க கூட தேவையே இல்லை, பூஜை தேவையில்லை. இதை வந்து திருச்செந்தூர் முருகனை நினைச்சு நீங்க இதை உச்சரிச்சீங்க அப்படின்னா நினைச்சது நடக்கும். திருச்செந்தூர் முருகனை நினைச்சு ஏன் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஏன் குளிக்க கூட தேவையில்லை, பூஜை தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நம்ம எல்லாராலையுமே வந்து காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு ஒரு பூஜை செஞ்சுட்டு இதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து உடல் உபாதைகள் காரணமாக இருக்கும், சில பேருக்கு வந்து சூழ்நிலை காரணமாக இருக்கும். இந்த பதிவில் வந்து நான் தெளிவாக வந்து இந்த காரணம் சொல்லியிருக்கேன். அதனால வந்து குளிச்சுட்டு வந்து சொல்ல முடியாம இருக்கும், பூஜை செய்ய முடியாம இருக்கும். அப்ப கூட இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க குளிக்க முடியுது, செவ்வாய்க்கிழமை குளிச்சுட்டு நல்ல பூஜை எல்லாம் செஞ்சுட்டு முருகன் சிலைக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு இதை வந்து சொல்லணும் அப்படின்னாலும் மிகச் சிறப்பான பலன்களை தான் தரும், இல்லைன்னு சொல்லல. அதே போல முருகன் நம்ம வழிபாட்டை எப்படி வந்து நான் செஞ்சாலும் போதும், அவருக்கு தேவை வந்து உண்மையான பக்தி. அதுதான் வேணும். நீங்க எத்தனை பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சுட்டு நீங்க நம்பிக்கை இல்லாம ஏதாவது சொன்னாங்க, இதை சொன்னாங்க, நான் சொன்னதை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி பலன் கிடைக்கும். முருகன் வந்து யாருடைய பக்தி உண்மையானது, யார் எவ்வளவு மனமுருக வேண்டுகிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்பாரு. நீங்க வந்து பன்னீரால் அபிஷேகம் பண்ணாலும், எத்தனை விதமான பொருட்களால் திறமைகளால் அபிஷேகம் பண்ணாலும் பார்த்தாரு. மனதார வந்து முருகனை வேண்டினீங்க அப்படின்னா குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்க கண்முன்னுக்கு நிற்கக்கூடிய கடவுள். செவ்வாய்க்கிழமையில இதை செய்ய ஆரம்பிங்க. ஏன் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த செவ்வாய் பகவானுக்கான அதிபதி இந்த முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவர் தான் இந்த முருகப்பெருமான. சக்தியோட அம்சமான வேலை தன் கையில் வைத்திருக்கக்கூடியவர். அதனால முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா அங்காரகனை வழிபட்ட பலனும் கிடைக்கும், சிவசக்தியை வழிபட்டதற்கான சமமான பலனும் பெற முடியும். அதனால இந்த நாள்ல நீங்க சொல்ல ஆரம்பிச்சு இதை வந்து 48 நாட்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வாங்க. அதாவது உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத நேரம் இந்த மனசுக்குள்ளேயே வந்து நீங்க வந்து சொல்லிக்கலாம். அதனால எந்த தவறுமே இல்லை. காலையில எந்திரிச்சதுமே சொல்லணுமா, வெறும் வயித்துல சொல்லணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படியும் கிடையாது. எப்போ வேணும்னாலும் நீங்க சொல்லலாம். எந்த ஒரு நேரத்துல வேணா, இரவுக்குள்ள எப்போ வேணாலும் நீங்க வந்து சொல்லலாம். இந்த மந்திரம் வந்து நினைத்ததை, நம்ம வேண்டினதை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். அகத்திய பெருமானுடைய அருளிய இந்த மந்திரம். சரி, இப்போ அந்த பதிவை பார்க்கலாம். ஏதாவது ஒரு காரிய தடைகள் இருக்கு, எந்த ஒரு விஷயமாவது சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து செஞ்சு பலனடையலாம். ஏன் இது சாதாரணமா வந்து முருகனை நினைச்சு உச்சரித்தால் பத்தாதா, அது என்ன குறிப்பிட்டு ஒரு திருச்செந்தூர் முருகனை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த ஆறுபடை வீடுகள்லயே வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு தனி சிறப்பே இருக்கு. முருகனை அவதரித்த அந்த விசாக நட்சத்திரத்துல, வைகாசி விசாகத்துல இந்த திருச்செந்தூர் முருகன் அவதரித்தார். அப்படிங்கிறதுனாலதான் இந்த திருச்செந்தூர் முருகன் தலைமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஆறுபடை வீடுகள்லயே வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற 5 வீடுகளும் பார்த்தீங்கன்னா மலை மேல இருக்கும். இது மட்டும்தான் வந்து கடல் பக்கத்துல இருக்கு. இது ஏற்கனவே நான் வந்து நிறைய பதிவுகள்ல பார்த்துருக்கீங்க. மற்ற 5 வீடுகளும் வந்து நம்ம ஏறி போய் வழிபட்டு இறங்கி வருவோம். ஆனா இந்த திருச்செந்தூர் முருகனை நம்ம இறங்கி போய் வழிபட்டு மறுபடியும் வந்து நம்ம ஏறி வருவோம். இது வந்து நம்ம வாழ்க்கையில இனிமேல் வந்து ஏறுமுகமாக இருக்கும், நடக்கிறது எல்லாமே இனிமேல் நன்மையில முடியும் அப்படிங்கிறத வந்து இது வந்து குறிக்குது. அது மட்டும் இல்ல, இந்த இடமும் வந்து சந்தன மலையாக இருந்த இடம் தான். இதை வந்து முருகன் வந்து தன்னுடைய காலால் அழுத்தி கடலுக்கு அடியில போனதாகவும், அதற்கு மேல இந்த கோவில் இருப்பதாகவும் புராணங்கள் சொல்லுது. இப்பவும் பாருங்க, திருச்செந்தூர் கடல் பார்த்தீங்க அப்படின்னா பாறைகள் நிறைய அது தெரியும். இந்த இடம் வந்து மலை மீது இருந்த இடம் அப்படிங்கிறத வந்து அது குறிக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் 2 வருஷமா போறேன், 3 வருஷமா போறேன், ஆனா என் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் நம்மளுடைய கர்ம வினைகள் படி அந்த விஷயங்கள், கஷ்டங்கள் நடந்தே தீரும். அது வேணா நம்ம வந்து சில தலங்களுக்கு வந்து குறிப்பிட்டு விசேஷங்கள், அந்த மாதிரி விசேஷ தலங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை எல்லாம் வந்து உள்ளன்போடு வணங்கணும் அப்படின்னா அந்த கர்ம வினையானது குறையும். அந்த கஷ்டத்தை வந்து தாங்கிக் கொள்ள சக்தியை நம்ம திருச்செந்தூர் முருகன் நமக்கு தருவார். இப்போ வந்து திருச்செந்தூர் முருகனை நினைச்சு இதை நீங்க வந்து குளிக்கணும் அவசியமே கிடையாது. நீங்க இதை வந்து உச்சரிச்சா போதும். நீங்க எந்த பூஜையும் செய்ய தேவையில்லை, விளக்கேற்ற வேண்டாம். ஏன் இதை போய் ஒரு மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கார் டிரைவரா இருக்கிறவங்க, பஸ் டிரைவரா இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே காலையிலேயே வந்து டியூட்டி அட்டன் பண்ற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து விடியற் காலமே வந்து அந்த பஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குளிக்க கூட தேவையில்லாம இருக்கும். அதாவது சில பேர் குளிக்காம கூட போவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் இல்லை, அப்போ பூஜை பண்ண முடியாது, விளக்கேற்ற முடியாது, குளிக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க அந்த இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே இதை வந்து சொல்லலாம். திருச்செந்தூர் முருகனை நம்ம முழு மனதோட, நம்பிக்கையோட வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நடக்க போற முன்கூட்டியே வந்து அவர் வந்து நமக்கு அறிவுறுத்துவார். உள்ள முருக வழிபட்டு பாருங்களேன், நீங்களே இதை வந்து உணர்வீங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது ஏற்கனவே நமக்கு வந்து நடந்த மாதிரியே இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு நினைப்பு வரும். அது வந்து ஒரு உள்ளுணர்வு. அப்போ நமக்கு நம்ம உள்ள வந்து உணர்த்தும். திருச்செந்தூர் முருகனே வந்து நமக்கு வந்து அதை வந்து இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத அவர் காட்டுவார். குடும்பத்துல வந்து அமைதி இல்லை, மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க, அப்படி நினைக்கிறவங்க இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு எப்படி போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருச்செந்தூர் முருகனை மனமுருக வழிபடுங்க. இந்த கண் திருஷ்டி இருந்தாலே போதும், ஒரு குடும்பத்துல என்னவெல்லாம் கஷ்டம் வரணுமோ அந்த அத்தனை கஷ்டங்களும் வரும். இன்னொரு குடும்பம் முன்னேறக்க வழியே வராது. இந்த கண் திருஷ்டியால வீண் விரயம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள வந்து அவ்வளவு நாள் நல்லா இருந்திருப்பாங்க, பார்த்தீங்க அப்படின்னா சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கும். மாமியார் மருமக சண்டை சச்சரவு இருக்கும். வீட்டுல வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இருக்கவங்க இந்த திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபட்டு
அந்த பிரச்சனையெல்லாம் வந்து விலகணும் அப்படின்னு உச்சரிச்சிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு நன்மையில வந்து முடியும். முருகனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனையோ வழிபாடுகள், நேர்த்திக் கடன்களும் ஏராளமாக இருக்கும். காவடி எடுத்து வழிபடுவாங்க, வேல் எடுத்து வழிபடுவாங்க, பால் குடம் ஏத்தி வருவாங்க, பாத யாத்திரை போவாங்க, பாலாபிஷேகம் செய்வாங்க, முடி காணிக்கை செலுத்துவாங்க, அலகு குத்திக்குவாங்க, சேவலை வந்து குடுப்பாங்க. இது மாதிரி வந்து முருகன எப்படி வழிபட்டாலுமே சரி, அவர் வந்து அத வந்து ஏற்றுக்கொண்டு நமக்கு வந்து அருள் புரிவார். அதே சமயம் முருகனோட மந்திரத்த சொல்லி மனமுருகி வழிபட்டா, நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து பனி போல விலகி அவர் அருள் புரிவார். முருகனுக்கு வந்து எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு. நீங்க வந்து முருகன சான்ஸ்கிரிட்ல தான் வந்து அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. தெரிஞ்சா சொல்லலாம். தெரியல அப்படின்னா, தமிழ் கடவுள் இல்லையா முருகன். அதனால தமிழ் பாடல்கள வந்து சொன்னீங்கனாலே போதும். முருகன் ஓடோடி வந்து உங்களுடைய கஷ்டத்த வந்து போக்குவார். சரி, இப்ப அந்த அகத்தியர் அருளிய இந்த மந்திரத்த பார்க்கலாம். ஓம் முருகா, குருமுருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாச்சரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா. என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. அதாவது நம்ம நினைக்கக்கூடிய நினைவுகள்ல நம்ம என்ன வேண்டுறோமோ அது வந்து நடக்கும். நம்ம சொல்லக்கூடிய அந்த வலிக்கும். துக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு இல்ல மீறிய தெய்வம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இத சொல்றப்ப உங்களுக்கு நினைக்கிறது நடக்கும். அதுவும் திருச்செந்தூர் முருகன மனதார நினைச்சுட்டு, அவர் படத்த வந்து கண் முன்னாடியே மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டு, வணங்கிட்டு, இத உச்சரிச்சு பாருங்க. நீங்க நெனச்ச காரியங்கள் அப்படியே 100% நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.